அப்படியே காலையில ஆகுது. ஷட்டர் திறந்திருக்கேன்ட்டு அங்க இருக்க அசிஸ்டன்ட் உள்ள வரான். ஹீரோவுமே காணா. சரின்ட்டு கால் பண்ணி பார்த்தா ரூம்குள்ள இருந்து ரிங்டோன் கேக்குது. சோ ரூம்குள்ள போய் பார்த்தா அங்கேயுமே இல்ல. அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு, அது வழியா சவுண்ட் கேக்குது. அவனுமே அந்த பக்கம் தடவி தடவி பார்க்க ஹீரோ அப்பதான் டக்குன்னு கதவை திறந்து வெளில வராரு. வெளில இவரை பார்த்தவொடனே கோவப்பட நீ எதுக்கு இங்க வந்தா சொல்லி திட்டுறாரு. இல்ல ஷட்டர் ஓப்பன்ல இருந்துச்சு அதனாலதான் வந்து என்னன்னு பார்த்தேன்னு சொல்ல, சரி நான் கொஞ்சம் அப்செட்ல இருக்கேன், ஒரு 10 நாளைக்கு வேலைக்கு வரத்தாவில்ல, கவலைப்படாதீங்க, ஒரு 2 பேருக்கு நான் சம்பள காசை கொடுத்துறேன் கையில கொடுத்துறாரு. கவிதா கிட்ட மறக்காம காசை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்படியே குளிக்கும் போது நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்க அவங்க பாடி எங்க டிஸ்போஸ் பண்ணாங்க மட்டும் அவருக்கு தெரியாமலே இருந்திருக்கும். ஆனா எப்படியாவது போலீஸுக்கு சொல்லி ஆகணும்னு அவர் யோசிக்கிறாரு. நேரடியா போய் சொன்னா உனக்கு எப்படி தெரியாண்டு போலீஸ் கேட்பாங்க. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ குழப்பத்துல இருக்க. சரி ஸ்டேட்டா வீட்டுக்கே போயிடலாம நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கே போயிடுறாரு. மாதவியை பார்த்து கௌரி சங்கர் இருக்காரா கண்ணாடி வாங்க வரலையான்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல அவர் டூருக்கு போய்கிறாரு அப்படி இப்படின்னு சமாளிச்சு அவரை அனுப்பிச்சு விட்டுட்டு இவையா வந்து கரெக்டா கேட்கறான்ட்டு அவங்களுமே சந்தேகப்படுறாங்க. அடுத்த நாள் மாமனார் மாமியார் வந்து தன்னோட புள்ளைய காணாமட்டு கேட்க, சரி வர வழி இல்லையாண்டு இவளே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. இந்த மாதிரி என் புருஷனுக்கான அவர் டூருக்கு போறதா சொல்லிட்டு கிளம்புனாருன்ட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு தான் மாதவி போய்க்கிறான்னு தெரிய வந்த நம்ம ஹீரோவுமே வீட்டுல யாரும் இல்ல நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள போய் அந்த கொலைப்பன ஆயுதமோ இல்ல டெட் பாடி ஏதாவது கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்காரு. நம்ம மாதவுமே நல்லா கிராஃப்ட் ஒர்க் நல்லா பண்றதுனால அந்த கொலைப்பன ஆயுதமான மண்வெட்டிய யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி ஒரு கடிகாரத்துக்கு கீழே தொங்க விட்டுருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் தெரியுமா இதை வச்சுதான் கொண்டான்ட்டு, அதனால அதை மட்டுமே கட்டின்னு வெளியில வந்துடுறாரு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்த மாதவிக்குமே யாரோ உள்ள வந்திருக்காங்க, கொலைப்பன ஆயுதத்தை மட்டும் எடுத்துட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறா.